மக்கள் வந்து அப்படியே படம் முடிஞ்சு உள்ள என்ட்ராகும் போதெல்லாம் ஸ்டன் ஆகி தான் நின்னாங்க. சோ ஹாப்பி, ரொம்ப நிறைவா இருக்கு. நண்பனுக்காக பண்ண படம் இதுவும் அப்படிதான். என்னப்பா சர்பத் குடிக்கிற டைம் இல்லைன்னு படம் ஃபர்ஸ்ட் டே ரிலீஸ் ஆனோடனே நேரா போய் உட்காந்து ஆரவாரமா கால் மேல கால் போட்டு சர்பத்தை நிம்மதியா குடிச்சிட்டேன். ஆசர் வந்து இதுவரைக்கும் காமெடி பண்ணி நான் பார்த்ததில்ல. எங்களுக்கு ஒரு நோடியோட மொத்த கலெக்ஷனும் 2 நாள்ல இந்த படம் கொடுத்துருக்கு. ஸோ இந்த மாதிரி வெற்றி நிச்சயமா எல்லா சின்ன படங்களுக்கும் தேவை. முதல்ல காமெடினா நல்லா பண்ணியிருக்குன்றது இந்த ஜென்ம நட்சத்திரம் மூலியம் தான் எனக்கு சொன்னாங்க. இந்த தேங்க்ஸ் கிவிங்ல உங்க எல்லாரையும் சந்திக்கிறது ரொம்ப ரொம்ப சந்தோஷமாக இருக்கு. அண்ட் இன்னும் உங்களுடைய மனநிலை எப்படி இருக்கு அப்படி நீங்களே பேசி தெரிஞ்சுக்கணும் நாங்க ஆசைப்படுறோம். சோ அதுக்காக முதல்ல நம்மளுடைய நிர்வாக தயாரிப்பாளர் ஆடிட்டர் விஜயன் சார் அவர்களை பேச அழைக்கிறேன். அனைவருக்கும் வணக்கம். அமரம் ஸ்டுடியோஸ்லேருந்து எங்களோட முதல் டிராவல் முதல் மீட்டிங் சொல்லியிருந்தேன் லாஸ்ட் முறை போன வாரம் இதே செவ்வாய்க்கிழமை நினைக்கிறேன் மீட் பண்ணும்போது. அந்த 1 வீக் டிராவலில் எங்களுக்கு வந்து முதல் அனுபவத்தையும் ஒரு சந்தோஷமான அனுபவமாகவும் ஒரு வெற்றியான அனுபவமாகவும் கொடுத்தவங்க மீடியாவுக்கும் பொதுமக்களுக்கும் முதல்ல என்னோட நன்றிகள். நாங்கள் இந்த மூவியை ஆரம்பிக்கும் போது இப்போ ஸ்டார்டிங் அது ஆரம்பிக்கும் போது என்னோட ஃப்ரெண்ட் என்னோட உயர் நண்பர் தமிழ் ஆக்ஷன் ஹீரோ இருக்கார் இல்லையா, அவர் அங்கேருந்து ஆரம்பிச்சது. அவர் இதில் கொடுத்த கான்ஃபிடன்ட்லேருந்து அங்கே ஆரம்பிச்சு எங்கள் டீம் வச்சு அதை மூவ் பண்ணோம். அதில் மூவ் பண்ணும்போது எடுத்து நாங்கள் ஒரு செட்டப் ரெடி பண்ணும்போது அப்புறமா தான் நாங்கள் சார்ட்டை போய் ராகுல் சார்ட்டை போய் காமிச்சு பண்ணும்போது அவருக்கு பிடிச்ச பண்ண ரிலீஸ்க்கே போனோம். இப்போ நாங்கள் ரிலீஸ் பண்ணோன்னா அதெல்லாம் முடிஞ்சிச்சு, ரிலீஸ் வரைக்கும் பண்ணி கொண்டு போயிட்டோம். எங்களுக்கு வந்து அந்த ஒரு பயம் வந்துட்டே இருந்துச்சு, இந்த ஃபர்ஸ்ட் மூவி எங்களுக்கு எப்படி ரிசல்ட் இருக்கும் அப்படிங்கிறது. அந்த ஃபர்ஸ்ட் ரிசல்ட் பார்த்துட்டு இருக்கும்போது நாங்கள் அப்படியே எக்ஸாம் ரிசல்ட் வெயிட் பண்ணுற பையன் மாதிரி வெயிட் பண்ணிட்டு இருந்தோம். அவர் கால் பண்ணி கூப்பிட்டு சொல்லிட்டு ஓகே சூப்பராக பண்ணிட்டீங்க, பர்ஃபார்மன்ஸ் நல்லா இருந்துச்சு அப்படின்னு சொல்ல வரைக்கும் எனக்கு வந்து அந்த பயமும் பார்த்தோம்னா ஒரு நாசர் படத்தை சொல்ற மாதிரி அந்த மூவில டைலாக் வரும், அந்த பயமும் பாத்தமா வந்துச்சுன்னா அப்படிம்பாரு. அந்த பாத்தமா தான் நாங்களும் இருந்தோம். அதுல ரிசல்ட் வர வரைக்கும் அன்னைக்கு ஃபோன் பண்ணி ராகுல் சொன்னதுதான் எங்களுக்கு வெரி ஹாப்பி. அது பெருமையும் கூட. இந்த படத்தை நாங்கள் ப்ரொடியூஸ் பண்ணால எங்களுக்கு ஒரு சாட்டிஸ்ஃபேக்ஷன் ஒரு பெருமையாகவும் நாங்கள் நினைக்கிறோம். அதுக்கு சப்போர்ட் பண்ண மக்கள் பேராதரவு கொடுத்த அந்த மக்களுக்கும் மீடியாவுக்கு சப்போர்ட் பண்ண மீடியா அவர்களுக்கும் மிக்க நன்றி. இப்போ படம் முடிஞ்சு நாங்கள் பீப்புளோட ரெஸ்பான்ஸ் பார்க்கலாம்னு சொல்லிட்டு தான் நாங்கள் வந்து ஒரு 4-5 ஊருக்கு ட்ராவல் பண்ணோம். கோயம்புத்தூர், சேலம், மதுரை எல்லாருமே. நாங்கள் எல்லார்ட்டையும் ஒரே ஒரு ரியாக்ஷன் தான் பார்த்தோம். மக்கள் வந்து அப்படியே படம் முடிஞ்சு உள்ள என்ட்ராகும் போதெல்லாம் ஸ்டன் ஆகி தான் நின்னாங்க. எங்களுக்கு அந்த ரெஸ்பான்ஸ் தான் பெரிய ஒரு ஏன்னா கிளைமேக்ஸ் முடிஞ்சு அவங்களால அக்செப்ட் பண்ணிக்க முடியல, ஒரு மாதிரி ஸ்டன் ஆகி தான் நிற்கிறாங்க. அங்கேருந்து ரெக்கவரி ஆகல அவங்க. அப்படிதான் எல்லாத்தையுமே அந்த ஃபீட்பேக் நாங்கள் பார்த்தோம். அதான் நீங்களும் ஒரு ஏவிலையும் பார்த்துருப்பீங்க அவங்க ரிசல்ட்டை. அந்த அளவுக்கு ஆதரவு கொடுத்த மக்களுக்கு நன்றிகள். இந்த படத்துல உறுதுணையா உழைச்ச எங்க டைரக்ஷன் டீம் அண்ட் அதர் டெக்னீஷியன்ஸ், அதர் ஆக்டர்ஸ், நம்ம முனிஷான் சார், நாசர், அருண் கார்த்திக், மைத்ரேயன், கேஜி. அதில் முக்கியமாக சொல்லணும்னா நம்ம தம்பி சஞ்சய் மாணிக்கம், அவரோட சவுண்டை வந்து எல்லாருமே பெருமையாகவே சொன்னாங்க. ஏன்னா எல்லாரையும் பதற விட்டது, பயப்பட வச்சது எல்லாமே சவுண்ட் எஃபெக்ட் பயங்கரமாக இருந்துச்சு. ஸோ நன்றிகள் பல. எடிட்டிங்கில் நம்ம சூர்யா எல்லாத்தையும் திறமையாக கொண்டு போனேன் எங்களோட டைரக்டர் மணிவர்மன், அவருக்கு நன்றி. இதை நான் வந்து இந்த படத்தை ஒரு ஸ்டாட்டிஸ்டிக்கலாக சொல்லணும் அப்படின்னா நாங்கள் வந்து 150 ஸ்கிரீன்ஸ் தான் போகிற மாதிரி பிளான் இருந்துச்சு. அப்படிதான் சாரும் சொல்லியிருந்தாரு, ராகுல் சாரும். பண்ணும்போது அந்த என்கொயரி பிஃபோர் ரிலீஸ் வந்து அங்கே தேட்டர்ஸ்ட்டு இந்த என்கொயரி வந்து அதிகமாக இருந்துச்சு. அதை எங்களை கூப்பிட்டு கேட்டார், என்னப்பா அவங்களுக்கு என்கொயரிலாம் ஹெவியாக வந்துட்டு இருக்கு, என்ன பண்ணிட்டு இருக்கீங்க மார்க்கெட்டிங் அப்படின்னாரு. ஸோ அதுவும் வந்துச்சு. ஸோ அதனால 150ங்கிறது 200 ஆச்சு, 200ங்கிறது 250 ஸ்கிரீன்ஸ் ஆச்சு. ஸோ 250 ஸ்கிரீன்ஸ் தான் நாங்கள் ரிலீஸ் ஆனோம். ரிலீஸ் ஆகும்போது அதை இன்னும் எங்களோட பெர்ஃபார்மன்ஸ் வைஸ் பார்க்கும்போது வீக்கெண்ட்ஸில் நல்ல கலெக்ஷன் ஆகும், இந்த வீக் டேஸில் எபோவ் ஸ்டாண்டர்ட் ஆகும், மெஷர்மெண்ட் இருக்கும். அது ரிட்டன் அந்த ஸ்கிரீன்ஸ் எல்லாமே அப்படியே கண்டினியூ ஆகிட்டு இருக்கு. அதில் எங்களுக்கு மிகப்பெரிய மகிழ்ச்சி. இந்த அனுபவம் எங்களுக்கு புதிய அனுபவமாக இருந்துச்சு. இது எங்களெல்லாம் ஆதரவு சப்போர்ட் பண்ணிட்டு இருக்க சார் சுரேஷ்சந்திரா சார், பிஆர்ஓ சார் அண்ட் நாசர் சார், அவர்களுக்கும் நன்றிகள். எங்களுக்கு மார்க்கெட்டிங் டிஜிட்டல் இறங்கியிருந்த எங்களோட 2 டீம் இறங்கினாங்க, பிஹெச் ஆன்லைன் வெஞ்சர்ஸ், அவங்களுக்கு மிக்க நன்றி. அந்த அப்புறம் 4 நாள் தான் ஆச்சு. ஸோ இன்னும் எத்தனை நாட்கள் வர வேண்டிய இது இருக்கு. அதனால மக்கள் தொடர்ந்து இந்த பேராதரவை தரணும்னு பணியன்படி கேட்டுக்கொள்கிறேன். நன்றி. தேங்க்யூ சார், மனமார்ந்த வாழ்த்துக்கள். ஒரு அமோகமான ஆரம்பம் அப்படின்னே சொல்லலாம். அடுத்ததாக சார் சொன்ன மாதிரி ஒரு பேய் படம் அப்படின்னாலே வந்து அந்த பிஜிஎம், இந்த சவுண்ட் எஃபெக்ட்ஸ் எவ்வளோ இம்பார்ட்டன்ட் அப்படிங்கிறது நம்ம எல்லாருக்குமே தெரியும். அதுலதான் நம்ம வந்து பயப்படுவோம். ஸோ இந்த படத்துக்கு அது ஃபென்டாஸ்டிக்கா அமைஞ்சிருக்குன்னா படத்தோட மியூசிக் டைரக்டருக்கு அது முக்கியமான காரணம். சஞ்சய் மாணிக்கம், மியூசிக் டைரக்டர் ஆஃப் ஜென்ம நட்சத்திரம், அவரை பேச வைக்கிறேன். அனைவருக்கும் வணக்கம்.
ஃபர்ஸ்ட் ஆஃப் ஆல் தேங்க்யூ ஸோ மச். இந்த படம் வந்து நல்ல ஒரு ரெஸ்பான்ஸ் கிடைச்சிருக்கு தியேட்டர்லேருந்து. ஐ மீன் எல்லா ஆடியன்ஸ்டேருந்தும். நானும் பார்த்தேன், இந்த மாதிரி கோயம்புத்தூர் சேலம்லாம் ட்ராவல் பண்ணி நிறைய பப்ளிக் வந்து நல்ல ரெஸ்பான்ஸ் கொடுத்துருந்தாங்க. ஸோ எல்லாருக்குமே ரொம்ப நன்றி. இட்ஸ் பீன் 4 days. அண்ட் நான் இங்கே தியேட்டர் விசிட்ஸ் போகும்போது கூட நான் 2-3 தியேட்டர்ஸ் எதிர்ச்சியாக போனேன், பட் இட் வாஸ் ஹவுஸ்ஃபுல். ஸோ அங்கேருந்து வர எல்லா ஆடியன்ஸுமே வந்து நல்லா ரெஸ்பான்ஸ் கொடுத்தாங்க. அண்ட் கிளாட் தட் எவ்ரி திங் ஹஸ் ஒர்க். எவ்ரி டிபார்ட்மெண்ட் எல்லாரோட ஹார்ட் ஒர்க்கும் ஒர்க் இருக்குன்றது ரொம்ப சந்தோஷமா இருக்கு. அண்ட் மெயின்லி as you were saying சவுண்ட் பிரைஸ் பண்றாங்க, I was very glad. அதுக்கான ஒன் மோர் மெயின் ரீசன் இஸ் படத்தோட சவுண்ட் மிக்சர் ரஹமத் ப்ரோ. ஸோ அவர் வந்து லைக் பெரிய பெரிய படம் பண்ணியிருக்காரு, கிரேட் எக்ஸ்பீரியன்ஸ் கிரே. ஸோ அவர் வந்து செமையா வந்து மிக்ஸ் பண்ணியிருக்காரு படத்தை. நாங்களாம் வந்து அவர் ஸ்டுடியோல படத்தை பார்க்கும்போது எனக்கே கொஞ்சம் அல்ல விட்டுருச்சு. ஸோ தேங்க்யூ ப்ரோ. அண்ட் ஜெய் கணேஷ் ப்ரோவும் சவுண்ட் டிசைன்ல ரொம்பவே நல்லா பண்ணியிருக்காரு. அவரோட ஒர்க் எல்லாரும் பயம்படுத்திருக்கு அவர் ஒர்க். ஸோ தேங்க்யூ. அண்ட் ஆல் தி ஆக்டர்ஸ் அண்ட் டெக்னீஷியன்ஸ், ஸோ எல்லாருக்குமே தேங்க்யூ. அண்ட் ஹோப் அண்ட் இந்த படம் இன்னும் ஓட வேண்டியது இருக்கு. ஸோ உங்க ஆதரவு கண்டிப்பா தேவை. ஸோ ப்ளீஸ் சப்போர்ட் தி ஃபிலிம். தேங்க்யூ ஸோ மச். தேங்க்யூ. ஸோ அடுத்ததா வந்து படம் ஷூட் பண்ணும் போதே வந்து பயங்கர திகிலா தான் வந்து ஷூட் பண்ணாங்க அப்படின்றது நம்ம ட்ரெய்லர் லான்ச்ல வந்து கேட்டு தெரிஞ்சுக்கிட்டோம். ஸோ கேஜி சார் டிஓபி எப்படியெல்லாம் ஷூட் பண்ணாரு, ட்ரிப்ஸ் எல்லாம் ஏத்திட்டு ஷூட் பண்ணாரு, அதுக்கான பலன் கிடைச்சிருச்சு அப்படின்னு நினைக்கிறேன். கேஜி சாரை பேச அழைக்கிறேன். எல்லாருக்கும் வணக்கம். வெற்றிகரமா நம்ம படம் போயிட்டு இருக்கு. ரொம்ப கஷ்டப்பட்டு ஷூட் பண்ண படம் தான். அவர் சொன்ன மாதிரி ட்ரிப்ஸ் எல்லாம் ஏற்றிட்டு தான் ஷூட் பண்ணியிருக்கேன். என்ன இந்த படத்துக்கு கூப்பிட்ட ப்ரொடக்ஷன் டீம், அமோகம் ஸ்டுடியோஸ் அண்ட் டைரக்டர் மணிவன் சார் அண்ட் இங்கே இருக்க எல்லா பேருக்குமே நன்றி. நான் முன்னாடி ஒரு நொடி படம் பண்ணிட்டேன். அப்போ ஒரே ஒரு வார்த்தை தான் சொன்னேன், என் நண்பனுக்காக பண்ண படம், இதுவும் அப்படிதான். ஆனா இந்த படம் பார்த்து ரசிச்ச எல்லா தமிழ் சினிமா ரசிகருக்கும் நன்றி. இனியும் ரொம்ப தூரம் போகணும். எல்லாரும் வாங்க, பாருங்க. நன்றி, வணக்கம். தேங்க்யூ சார். அடுத்ததாக நம்ம படத்தோட எடிட்டர் குரு சூர்யா அவர்களை பேச அழைக்கிறேன். வந்திருக்க அனைவருக்கும் வணக்கம். இந்த படத்தை ஆல் ஆடியன்ஸுக்கு கொண்டு போய் சேர்த்த அந்த பிரசன்ட் மீடியாவுக்கு ரொம்ப நன்றி. அண்ட் இந்த படத்தில் வாய்ப்பு கொடுத்த மணிவர்மன் சாருக்கும் அமோகம் ஸ்டுடியோஸ்க்கும் ரொம்ப நன்றி. படம் நல்லா ஒர்க் அவுட் ஆகிருக்கு தியேட்டரில். லைக் நான் இந்த தியேட்டரை விசிட் பண்ணோம், ரொம்ப நல்லா வந்திருக்கு. ஸோ இன்னும் நல்லா போகும் நம்புகிறோம். தேங்க்யூ. கிறிஸ் எடிட்டிங் படத்துல மட்டும் இல்ல, ஸ்பீச்லயும் அப்படின்றது தெரிஞ்சுக்கிட்டோம். தேங்க்யூ. அடுத்ததான் படத்தோட ஆர்ட் டைரக்டர். ஆர்ட் ரொம்ப படத்துக்கு என்ன தேவையோ அதை வந்து ரொம்ப அழகா பிரசென்ட் பண்ணியிருந்தாங்க. ஆர்ட் டைரக்டர் SJ ராம் அவர்களை பேச அழைக்கிறேன். எல்லாருக்கும் வணக்கம். முதல் வணக்கம் எனக்கு இந்த படத்துக்கு வாய்ப்பு கொடுத்த அமோகம் பிக்சர் விஜயன் சாருக்கும், டைரக்டர் மணிவரன் சார் டீமுக்கெலாம் வணக்கம். படம் நானும் ஃபேமிலியோட பார்த்தோம், ஃப்ரெண்ட்ஸ் எல்லாம் பார்த்தோம். எல்லாருமே நல்லா ரிவ்யூ சொல்லியிருக்காங்க. செகண்ட் வீக் போகுது, அதுவே பெரிய விஷயமா இருந்தது. இந்த படம் நல்லா இருந்தால் தான் செகண்ட் வீக் போகும். நிறைய ஃப்ரெண்ட்ஸ் இப்போ தான் பார்க்க போகிறாங்க. எல்லாரும் பார்ப்பாங்க. இன்னும் மேலும் நீங்கள் ஆதரவு கொடுத்து எங்களை இன்னும் அடுத்த ஸ்டேஜுக்கு கொண்டு போகணும். அதுக்கு தான் இந்த செகண்ட் வீக் இதுவாகிருக்கு. அதனால் இன்னும் நீங்கள் எல்லாரும் ப்ரெஸ்லாம் சேர்ந்து எல்லாரும் சப்போர்ட் பண்ணி நம்புகிறோம். உங்களுக்கு வாய்ப்பு கொடுத்த அனைவருக்கும் நன்றி. தேங்க்யூ. தேங்க்யூ சார். அடுத்து அந்த காஸ்டிங் க்ரூ எவ்வளோ ஸ்பெஷல் இந்த படம் அப்படிங்கிறது ஆல்ரெடி நான் பார்க்கும்போது பேசும்போது தெரிஞ்சுக்கிட்டேன். ஸோ அந்த வரிசையில மைத்ரேயன் அவர்களை பேச அழைக்கிறேன். ஸோ எல்லாருக்கும் வணக்கம். வந்திருக்கிற ப்ரெஸ் எல்லாருக்கும் வணக்கம் அண்ட் நன்றி. ஸோ தேங்க்ஸ் கிவிங் ஃபுல்லாக தேங்க்ஸ் தான், வேறு எதுவும் கிடையாது. தேங்க்யூ ஸோ மச். எழுதி மக்கள்கிட்ட கொண்டு போய் சேர்த்ததுக்கும் அண்ட் இங்கே இருக்கிற டைரக்டர் மணினா தேங்க்யூ ஸோ மச். எங்கூட ஒர்க் பண்ண காஸ்ட் எல்லாருக்குமே தேங்க்யூ. குரு சூர்யா எடிட்டர் தான், ஃபோன் பண்ணி கேட்பேன் எப்படி வந்திருக்கு அப்படின்னு. அதனால் திட்டி நிறைய விஷயங்களை எனக்கு ஒரு இன்புட்ஸ் கொடுத்ததுக்கு தேங்க்யூ. சஞ்சய் ஃப்ரெண்டு, ஸோ அவனுக்கும் தேங்க்யூ. கேஜிஎன்னா, ஸோ தேங்க்யூ ஸோ மச். விஜயன் சாருக்கு தேங்க்யூ. ஒரு இக்கட்டான சூழ்நிலை அங்கே வந்து
எல்லாரும் டென்ஷன்ல இருந்தோம். பட் என்னை கூல் பண்ணி அந்த சீனை நான் ஸ்க்ரீன்ல பார்க்கும்போது தான் எனக்கு தெரிஞ்சது கூட நடிக்கிறவங்களோட சப்போர்ட் எவ்வளோ இம்பார்ட்டன்ட் சொல்லி. ஸோ தமன்னா நான் தேங்க்யூ ஸோ மச். ஒரு சீக்வன்ஸ், இந்த சீக்வன்ஸ் சொல்ல விரும்பல, ஏன்னா படம் இன்னும் ஒரு நாள் ஓடணும். அந்த சீக்வன்ஸ்ல வந்து சம்மந்தம் நல்லா போட்டு திருப்புறாங்க, ஏன்டா லைட்டு வருது சீக்கிரம் முடியல அப்படின்றாரு. அப்புறம் எனக்கு காம் பண்ணி மைத்து இப்படி பண்ண, இட் வில் ஒர்க் அவுட், வில் ஹேவ் டு ஃபினிஷ் திஸ் அப்படின்னு சொல்லி தேங்க்யூ ஸோ மச். அது எனக்கு ஸ்க்ரீன்ல பார்க்கும்போது தான் அது எவ்வளோ பெரிய ரிஃப்ளெக்ஷன் தெரிஞ்சது. மால்வி வந்தப்போ தமிழே தெரியாம இருந்தாங்க. என் பசங்க எல்லாம் பார்த்துட்டு அவங்க கன்ஃபார்மா தமிழ்நாடு பொண்ணு தான் அப்படின்ட்டானுங்க. அந்த அளவுக்கு கன்வின்சிங்கா பயங்கரமா. ஸோ ரக்ஷா தேங்க்யூ ஸோ மச். ஷூட் அன்னைக்கு தான் மீட் பண்ணோம். ஆக்சுவலாக ஷூட்டு போகிற நைட்டு தான் ஃபோட்டோ ஷூட்ஸ் போச்சு, அன்னைக்கு தான் மீட் பண்ணோம். பட் அதையும் தாண்டி வந்து ரொம்ப கம்ஃபர்டபுளா எல்லாத்தையும் மனதுக்கு நன்றி. அருண், கார்த்தி வந்து சரியான சர்ப்ரைஸ். ஸோ அதனால செம்மையா ஒர்க் அவுட் ஆச்சு. அண்ணாவும் யாசரும் சரியான காம்பினேஷன். ஸோ எனக்கு ரொம்ப ஜாலியாக இருந்தது. எங்கள் அப்பா வந்து முனிஷ்காந்த் சாரோட நீ அவர் பண்ணுறா அப்படின்னாரு. ஸோ அதனால தேங்க்யூ ஸோ மச். அண்ட் நிறைய பேர் கேட்டாங்க என்னப்பா சர்பத் குடிக்கிற டைம் இல்லைன்னு. படம் ஃபர்ஸ்ட் டே ரிலீஸ் ஆனோடனே நேராக போய் உட்காந்து ஆரவாரமாக கால் மேலே கால் போட்டு சர்பத்தை நிம்மதியாக குடிச்சிட்டேன். ஸோ எவ்வளோ தேங்க்ஸ் சொன்னாலும் பத்தாது. பெற்றவங்களுக்கு நன்றி, பிரசன்ட் மீடியா அவங்களுக்கு நன்றி. இந்த படத்தில் வாய்ப்பு கொடுத்து எல்லாத்தையும் எக்ஸிக்யூட் பண்ணி சூப்பராக என்னை காமிச்சு இந்த ஹோல் டீமாக தான் சொல்லணும். தமிழ்நாடு சொன்ன மாதிரி இது குடும்பம். ஸோ இந்த குடும்பத்துக்கு ஒரு பெரிய நன்றி. தேங்க்யூ ஸோ மச். சுபாஷினி மேம்க்கு ஒரு பெரிய நன்றி. அண்ட் நன்றி சொல்ல பத்தாது. ஸோ அதனால் போயிட்டே இருக்கோம், முடிச்சுக்கிறேன். தேங்க்யூ. தேங்க்யூ ஸோ மச். அடுத்ததா வந்து இவங்க தமிழ் பேசி எல்லாரும் கேட்கணும்னு ரொம்ப ஆசைப்படுறதுக்காகவே ஸ்பெஷலா இவங்களை கூப்பிடுறேன். படத்தோட ஹீரோயின் மால்வி மல்ஹோத்ரா அவங்களே பேச அழைக்கிறேன். எல்லாருக்கும் வணக்கம். Thank you media for loving and supporting our film. I'm very very happy today, and thank you my team, because of you it wouldn't have been possible. Everyone has put their heart and soul into this film, and இன்னைக்கு ரொம்ப சந்தோஷமா இருக்கேன். And Tamil audience-க்கு Tamil New Year. I know. That's why I'm trying to talk in Tamil, but yeah. And the amount of love, the amount of appreciation we got from Tamil audience, it's so much. My heart is full of love. So thank you so much. And we visited a lot of theaters in Salem, Coimbatore, and Trichy and Madurai. Everyone, give us so much of love and so much of love to the film basically, and each and every character has been appreciated throughout, and I'm very happy for that, because right now I am very short of words. I don't know what to say, but my heart is full of love. So thank you my team, Vijayan sir, Subhashini ma'am, Taman, all the actors, Raksha, Maitriyan, Arun, everyone. They did amazing job in the film, and I'm getting a lot of good reviews from all over. And thank you media, and thank you everyone. And whoever has not watched the film yet, please theater ko poi paakkanum, theater ku vaanga and watch Jannakshatram, because it's a must theatrical experience. Thank you. தேங்க்யூ மால்வி. காமெடி சைடா இருக்கட்டும் இல்ல எமோஷனல் சைடா இருக்கட்டும், ரெண்டுக்குமே வந்து ஒரு சம பேலன்ஸ் கொடுக்கக்கூடிய ரொம்ப சில பெர்ஃபார்மன்ஸ்ல ஒரு முக்கியமான பெர்ஃபார்மர் முனிஷ்காந்த் அண்ணனே பேச அழைக்கிறேன். வந்திருக்கும் பத்திரிகையாளர் அனைவருக்கும் வணக்கம். இதை மக்கள்கிட்ட கொண்டு போய் சேர்த்ததுக்கு மிகப்பெரிய நன்றி. முதல் வந்து டைரக்டருக்கு பெரிய நன்றியை சொல்லிக்கிறேன், தயாரிப்பாளர் சாருக்கு பெரிய நன்றி, ஹீரோ சாருக்கு பெரிய நன்றி, ஹீரோயின் மேமுக்கு பெரிய நன்றி, என்னோட சக நடிகர்களுக்கும் மொத்தமாக ஒரு நன்றி சொல்லிக்கிறேன். இதில் வந்து எனக்கு வந்து ஒரு கேரக்டராக தான் டாக்டர் சார் கூப்பிட்டுருந்தாரு. அப்புறம் நானும் யாசரும் உள்ள நுழைஞ்சு அப்படியே சின்னதாக காமெடி தான் அதை அக்செப்ட் பண்ணிக்கிட்டாரு. ஏன்னா இது ஆர்ஆர் படம், இல்லை அந்த எசன்ஸ் போயிடும் அப்படின்னு அவர் நினைக்கல. ஓரளவு சார் ஃப்ரீடம் எனக்கு கொடுத்தாரு. டப்பிங்கும் ரொம்ப ஃப்ரீடம் கொடுத்தாரு. அது மேக்சிமம் கதையை தாண்டி சில டேரக்டர்ஸ்கள் ரொம்ப யோசிப்பாங்க, இல்லை இது ஆர்ஆர் படம்னா நீங்கள் கேரக்டராகவே பண்ணிட்டு போயிருங்க அப்படின்ட்டு. அங்கே சிலதை நடிச்சு காட்டும் போது அதை அக்செப்ட் பண்ணிக்கிட்டாரு. அதுக்கே பெரிய நன்றி சொல்லணும் டைரக்டர் சாருக்கு, மிகப்பெரிய நன்றி. இப்போ பார்த்தீங்கன்னா சின்ன படங்கள் வர படங்கள்லாம் ஓரளவு நல்லா ஓடிக்கிட்டு இருக்கு, ரொம்ப சந்தோஷமா இருக்கு. பெரிய படங்களும் ஓடணும்.
பெரிய படங்கள் ஓடுனா வந்து மக்கள் பார்த்துட்டு ரசிச்சு போயிடுவாங்க. சின்ன படங்கள் ஓடுனா அப்படி நிறைய ஆர்டிஸ்ட் வெளியே வருவாங்க. அது ரொம்ப சந்தோஷமான விஷயம். சின்ன படங்கள் இது மாதிரி நிறைய ஓடணும், நிறைய இது பண்ணணும். ரொம்ப நன்றி. தேங்க்யூ. தேங்க்யூ ஸோ மச்ண்ணா. யாசர் பத்தி சொல்லலாம். யாசர் வந்து ஒத்துழைச்சாப்ல நல்லா. அவர் காமெடின்றப்ப அந்த கூட இருக்கும்போது காமெடி மட்டும் பாத்தீங்கன்னா டக்கு டக்குன்னு அந்த கவுண்டர் போட்டாதான் அது டக்குன்னு ஒர்க் அவுட் ஆகும். அதுக்கு தகுந்த மாதிரி யாசர் வந்து இதுவரைக்கும் காமெடி பண்ணி நான் பார்த்ததில்ல. இது அப்பதான் நினைச்சேன் யாசருக்கு காமெடி வருது, நல்லா வருது. யாசருக்கு பெரிய நன்றி. ஓகே, இத்தவங்களை விட்டு தான் மன்னிச்சுக்குங்க. தேங்க்யூண்ணா. அடுத்ததா ஏற்கனவே சொன்ன மாதிரி இந்த காஸ்ட் அண்ட் க்ரூக்கு இந்த படம் ரொம்ப ஸ்பெஷல். ஸோ அது எவ்வளவு ஸ்பெஷல் அவங்க வாயில கேட்டு தெரிஞ்சுக்கணும்னு ஆசைப்படுறேன். அருண் கார்த்திக் அவர்களை பேச அழைக்கிறேன். ஸ்டேஜில் இருக்க என் டீம்மேட்ஸ், வந்திருக்க பிரஸ் அண்ட் மீடியா எல்லாருக்கும் வணக்கம். ஜென்ம நட்சத்திரம் எல்லா படமும் பண்ணுற மாதிரி ஹார்ட் அண்ட் சோல் கொடுத்து தான் நாங்கள் இந்த படம் எல்லாமே பண்ணியிருக்கோம். ஸோ நாங்கள் தியேட்டர் விசிட் நாங்கள் டீம் எல்லாருமே போயிருந்தோம். நாங்கள் என்னென்ன எக்ஸ்பெக்ட் பண்ணமோ அந்தந்த இடத்துலனா எல்லா சீன்ஸுமே நல்லா ஒர்க் அவுட் ஆச்சு. ஸோ ரொம்ப சந்தோஷமாக இருந்துச்சு. சின்ன பசங்களிலிருந்து பெரியவங்க எல்லாத்துக்குமே முனிஷ்காந்த் அண்ணா உங்க காமெடி எல்லாமே சூப்பரா ஒர்க் அவுட் ஆச்சு. அண்ட் டைரக்டர் சார்ஸ் வச்சிருந்த அந்த ஜம்ப் ஸ்கேர் சீக்வன்சஸ் எல்லாமே நல்ல வரவேற்பு கொடுத்துச்சு. ஸோ பிரசன்ட் மீடியா நீங்க போன படத்தை எப்படி சப்போர்ட் பண்ணீங்களோ அதே மாதிரி இந்த படத்தையும் நல்லா கொண்டு போயிருக்கீங்க. இப்போ வரைக்கும் நல்லா போயிருக்கு. ஸோ தேங்க்யூ ஸோ மச். வாய்ப்பளித்த எல்லாருக்குமே நன்றி. என் காஸ்டிங் க்ரூ தமன் ப்ரோ, தேங்க்யூ ப்ரோ. உங்க கூட தியேட்டர் விசிட் பண்றப்பவும் அவ்வளோ பேர் வந்து நமக்கு நல்ல ரெஸ்பான்ஸ் கொடுத்தாங்க. ஸோ தேங்க்யூ ஸோ மச். தேங்க்யூ. தேங்க்யூ. அவரை தொடர்ந்து ரக்ஷா சரண் அவர்களை பேச அழைக்கிறேன். எல்லாருக்கும் வணக்கம். வந்திருக்க பிரசன்ட் மீடியா எல்லாருக்குமே வணக்கம். அண்ட் மேடையில் இருக்க என்னோட காஸ்ட் அண்ட் க்ரூ, த வண்டர்ஃபுல் டீம் I get to work with, and ரொம்பவே தேங்க்ஸ். வந்திருக்க எல்லாருக்குமே ரொம்ப ரொம்ப தேங்க்ஸ். அண்ட் படத்தோட ரெஸ்பான்ஸை தியேட்டரில் பார்க்கும்போது ரொம்பவே மனசு நிறைஞ்சிருந்துச்சு. அண்ட் தியேட்டரில் கிடைக்கிற குட்டி குட்டி ரெகக்னேஷன், நீங்கள் தான் சூச்சி இல்லை நீங்கள் தான் பண்ணீங்களே அப்படின்னு கேட்கும்போது இட் வாஸ் லைக் ஸோ ஹாப்பி. அண்ட் நிறைய குட்டீஸாக இருக்கட்டும் பெரியவங்களா இருக்கட்டும் அவ்வளோ லவ் கொடுக்குறாங்க. அதை ரிசீவ் பண்ணி லைக் ஸோ டயர்ட். அண்ட் டீம் வந்து டவுன் சவுத்துக்குமே போயிட்டு வந்துட்டு கோயம்புத்தூர், சேலம் எல்லாம் போயிட்டு அந்த வீடியோ எல்லாம் பார்க்கும்போது லைக் ஸோ ஹாப்பி. ரொம்ப நிறைவா இருக்கு. அண்ட் சப்போர்ட் பண்ணி ட்வீட் பண்ண எல்லாருக்குமே ஈச் அண்ட் எவ்ரி ஒன் ரொம்பவே தேங்க்ஸ். அண்ட் படம் பார்க்காதவங்க கண்டிப்பா தியேட்டர்ஸ்ல பாருங்க. அண்ட் தேங்க்யூ ஸோ மச். தேங்க்யூ ஃபார் எவ்ரி ஒன். தேங்க்யூ. தேங்க்யூ ரக்ஷா. I said thanks to everyone. Audio launch la kuda I thanked everyone, but one person I forgot to thank. That is Kumar, my associate director. Because of him, today I am part of this beautiful team. So thank you so much, Kumar. It wouldn't have been possible without you, because you recommended me this film and you forced me to watch Orunodi. So thank you so much. And where is he, Kumar? You are there? Please come. வாங்க ஃபாஸ்டா வாங்க குமார். என்னடா ஆள் குடுந்தே நீ பேசணும் விசில் அடிச்சா. Thank you so much. Thank you. நன்றி. Thank you Kumar. அடுத்ததா படத்தோட டீம் வந்து காஸ்ட்ல இருந்து கார்த்திக் அவர்களை பேச அழைக்கிறேன். அனைவருக்கும் வணக்கம். இது என்னோட ஃபர்ஸ்ட் தமிழ் படம், ஃபர்ஸ்ட் ஸ்டேஜ். ரொம்ப எக்ஸைட்ல இருக்கு. என்ன நம்பி இந்த கேரக்டர் கொடுத்த டைரக்டர் மணிவர்மன் சார் தேங்க்யூ. என்னை ரெக்கமெண்ட் பண்ண டிஓபி கேஜி சார் தேங்க்யூ. மியூசிக் டைரக்டர் சஞ்சய், எடிட்டர் தேங்க்யூ.
அதுக்கப்புறம் ரொம்ப எக்ஸைட்டட் இருக்கு. தமிழ் கொஞ்சம் ப்ராப்ளம் இருக்கு, கோச்சிக்காதுங்க. அந்த தியேட்டர் விசிட் போகும்போது ஆடியன்ஸ் எல்லாம் அந்த ரியாக்ஷன் பார்க்கும்போது ரொம்ப சந்தோஷமா இருக்கு. என்ன சொல்லணும் தெரியல, ரொம்ப எக்ஸைட்டா இருக்கு. தேங்க்யூ ஸோ மச். தேங்க்யூ. சந்தோஷம் சந்தோஷம் சந்தோஷம். வார்ம் வெல்கம் டு யூ கார்த்திக். இன்னும் நிறைய நீங்க படங்கள் நீங்க பண்றதுக்கு எங்களுடைய மனமார்ந்த வாழ்த்துக்கள். அடுத்ததா ஒரு நல்ல படம் எப்போதுமே இவர் சப்போர்ட் பண்ணிக்கிட்டே இருப்பாரு, திரு கேபிள் சங்கர் அவர்களை பேச அழைக்கிறேன். எல்லாருக்கும் வணக்கம். மேடையில் இருக்கிறவங்க எல்லாருக்கும் வணக்கம். இங்க வந்திருக்கவங்க எல்லாருக்கும் வணக்கம். இந்த படம், இந்த டீம் வந்து எனக்கு ரொம்ப பழகின டீம் தான் சொன்னேன். கூட சுற்றுற செவ்வாழை மாதிரி இவங்க கூட சுற்றிட்டு இருக்க செவ்வாழை தானே. அதனால இவங்களை பற்றி எதுவும் பெருசாக பாராட்டிலாம் பேச முடியாது. ஆனால் வந்து இந்த படம் ரிலீஸ் ஆனதுக்கு அப்புறம் நடந்த எக்ஸ்பீரியன்ஸ் வந்து நான் நம்பினேன். இந்த படம் வந்து படம் பார்த்துட்டு நான் தியேட்டரில் போகிறதுக்கு முன்னாடி சொன்ன விஷயம் என்னன்னா, இந்த படம் ஒரு நல்ல கமர்ஷியல் படம், நிச்சயமான ஒரு கமர்ஷியல் வெற்றி இந்த படம் பெறும்ன்றது வந்து பிஃபோர் ரிலீஸ் உங்ககிட்ட நான் வந்து அடிச்சு சொன்னேன். அது வந்து நிரூபணமாக இருக்குன்றது வந்து ரொம்ப சந்தோஷமான விஷயம் ஃபர்ஸ்ட். அதே போல் வந்து தியேட்டரில் போகும்போது ஒரு படம் வந்து இங்கே இருக்கிற டெக்னீஷியன்ஸ் எல்லாருமே வந்து ஒரு பதட்டம் இருந்துகிட்டே இருக்கும். நம்ம இந்த மாதிரி ஒரு ஷாட் வச்சுருக்கோம், இந்த மாதிரி ஒரு சீன் எடுத்திருக்கோம், இந்த மாதிரி மியூசிக் பண்ணியிருக்கோம், இந்த குவாலிட்டிலாம் அப்படியே தியேட்டரில் வருமானு கேட்டால் நிச்சயமாக வந்து பல தியேட்டர்களில் வர்றதில்லைன்றது தான் உண்மை. ஆனால் ஊர் சைடில் போய் பார்க்க ஒரு சிங்கிள் ஸ்கிரீன் தியேட்டர்ஸ்லாம் வச்சிருக்காங்க பாருங்க, அட்டகாசமான தியேட்டர்ஸ், ரொம்ப கான்சன்ட்ரேட் பண்ணி சவுண்ட் லைட்லாம் வச்சு ரொம்ப அற்புதமாக இருந்துச்சு. நான் வந்து மியூசிக் டைரக்டர் சஞ்சய்க்கு ஃபோன் பண்ணி சொன்னேன். ஒரு சேலத்தில் ஒரு தேட்டரில் போய் பார்த்தோம், பிரகாஷ்னு ஒரு தேட்டரு. ஒரு 700+ சீட் இருக்க தேட்டரில் ஒரு 200 ஆடியன்ஸ் நைட் ஷோ உட்காந்துருக்காங்க. அந்த தேட்டரில் சவுண்டு ஓடின விதமும் லைட்டும், நீங்கள் வந்து கேமராமேன் நீங்கள் வரல வந்து பார்த்தீங்கன்னா நீங்கள் அவ்வளோ சந்தோஷப்பட்டிருப்பீங்க. அந்த மாதிரி நிறைய தேட்டர்ஸ் இப்போ வந்து இண்டிபெண்டன்ட் தேட்டர்ஸ், சிங்கிள் ஸ்கிரீன் தேட்டர்ஸில் வந்து ரொம்ப அட்டகாசமாக போயிட்டு இருக்கு படம். உண்மையான விஷயம் என்னன்னா, இந்த படம் தமிழகம் நிறைய தியேட்டர்கள்ல சிங்கிள் ஸ்கிரீன் தியேட்டர்ஸ்ல படம் வந்து 3 ஷோ 4 ஷோ போன எல்லா ஷோஸுமே ஓடிட்டு இருக்கு. சிங்கிள் ஸ்கிரீன் தியேட்டர்ல மக்கள் வந்து நல்ல கூட்டம் கூட வரும். அது நைட் ஷோஸ் வந்து செம்மையா கூடாது இந்த படம். ஸோ அது வந்து எனக்கு ரொம்ப சந்தோஷமா இருக்கு. இந்த படம் இந்த எல்லாரும் வந்து வாரம் நம்மளே உட்காந்துருக்கோம், சக்சஸ் மீட் வைக்கிறோம், தேங்க்ஸ் கிவிங் மீட் வைக்கிறோம், இதெல்லாம் என்ன வியாபாரம் ஆயிடுது அப்படின்னு நிறைய பேர் பேசுவீங்க இல்லையா? ஆனா நிஜமாவே இந்த படம் வந்து எல்லா வியாபாரமும் நடந்து முடிஞ்சிருச்சு ஆஃப்டர் த ரிலீஸ்ன்றது வந்து சாதாரண விஷயம் கிடையாது. அது ரோமியோ பிக்சர்ஸ் வந்து ரொம்ப அட்டகாசமா ரிலீஸ் பண்ணி கொடுத்தாங்க. உண்மையா சொல்லணும்னா அவருக்கு தான் தேங்க் பண்ண இந்த படத்தை வந்து. ஏன்னா ஃபர்ஸ்ட் அவர் படம் பார்த்துட்டு நான் படம் பார்த்துட்டு சொல்லுவேன் அப்படின்னு சொன்னாரு. அதுக்கப்புறம் பார்த்துட்டு தியேட்டர் போட ஆரம்பிச்சு பார்த்தீங்கன்னா உண்மையாவே இல்லை. நான் ப்ரொடியூசர்கிட்ட சொன்னேன், நீங்க ஒரு 200 நாள் வரும் சார், நீங்க வந்தா போட்டுருங்கன்னு சொன்னேன். நான் அது பாட்டுக்கு வந்துகிட்டே இருந்துச்சு தியேட்டர் ஃபர்ஸ்ட் அன்னைக்கு. மோர் தென் 250 நினைக்கிறேன் எனக்கு தெரிஞ்சு. இன்னி வரைக்கும் ஒரு பெரிய சந்தோஷமான விஷயம் என்னன்னா, நிறைய தியேட்டர்கள்ல எந்தெந்த ஷோ கொடுத்துருந்தாங்களோ அந்த ஷோ எல்லாமே அப்படியே கன்சிஸ்டன்ஸா இருக்குன்றது பெரிய விஷயம். நிறைய படங்கள் இந்த மாதிரி வெற்றி அடைகிறதுக்கான காரணம் வந்து சின்ன சின்ன படங்கள் வெற்றி அடைகிறதுக்கான கமர்ஷியல் வெற்றி. அந்த வெற்றியை வந்து இப்போ நம்ம அனௌன்ஸ் பண்றது மூலமா நல்ல விஷயம் என்னன்னா, ஒரு 5-6 ஹீரோக்களுக்குள்ளேயே நம்ம சுத்திட்டு இருக்கோம் இல்லையா, இந்த தான் ஹீரோ அப்படின்னு. அது மாதிரி புதுசா ஒரு பெரிய தெலுங்கு படத்துல பாத்தீங்கன்னா ஒரு 10 ஹீரோ இருக்காங்க, 15 ஹீரோ இருக்காங்க. அது மாதிரி புது ஹீரோக்கள் வர்றதுக்கு வந்து வசதியா இருக்கும். புதிய நடிகர்கள் பெருசா வருவாங்க, டெக்னீஷியன்ஸ் நிறைய பேர் வருவாங்க. இதெல்லாம் வந்து ஒரு பெரிய பிளஸ். ஸோ இந்த மாதிரி வெற்றி நிச்சயமா எல்லா சின்ன படங்களுக்கும் தேவை. அது கமர்ஷியல் வெற்றி மிக முக்கியமா தேவை. வந்து அந்த கமர்ஷியல் வெற்றி தான் அவங்களை அடுத்த லெவலுக்கு கொண்டு போகும். ஒரு புது தயாரிப்பாளராக வந்திருக்காங்க, அவங்களுக்கு வந்து இந்த படம் ஒரு வெற்றி வந்து அடுத்த இன்னொரு சின்ன படத்தை, ஒரு நல்ல டீசென்டான படத்தை ப்ரொடியூஸ் பண்ணுறதுக்கான தைரியத்தை கொடுக்கும். ஸோ அதற்கு நீங்க எல்லாமே சப்போர்ட் பண்ணியிருக்கீங்க. அந்த சப்போர்ட்டுக்கு நன்றி, இந்த டீமுக்கும் நன்றி. நன்றி, வணக்கம். தேங்க்யூ சார். அடுத்ததாக யாசர் அவர்களை பேச அழைக்கிறேன். எல்லாத்துக்கும் வணக்கம். ரொம்ப நன்றி ப்ரெஸ், நீங்கள் கொடுத்த சப்போர்ட் தான் இந்த படம் இன்னைக்கு வரைக்கும் நல்லா போயிட்டுருக்கு. கண்டினியூஸாக நெகட்டிவ் கேரக்டராக பண்ணிகிட்டு இருந்தேன். ஸோ நல்ல வாய்ப்புகள்
கூப்பிடும் போது எல்லாம் நெகட்டிவாகவே கூப்பிட்டு இருந்தாங்க. யாராவது ஒரு எனக்கு காமெடி ரொம்ப பிடிக்கும், ஆனால் யாருமே அப்ரோச் பண்ண மாட்டாங்க. கூப்பிட்றதெல்லாம் இந்த ரேப் பண்ணுறது இந்த மாதிரி ஏதாவது கூப்பிடுவாங்க. நம்மளுக்கு சரி ஏதோ சர்வைவல் பண்ணணுமேன்னு முதல்ல ரிஜிஸ்டர் ஆகணுமேன்னு போயிட்டு தான் இருந்தேன். அப்புறம் மணி அண்ணன் தான் ஒரு நாள் கூப்பிட்டு இதில் ஒரு முக்கியமான ஒரு கேரக்டர் இருக்குது, காமெடி கேரக்டர், கலாய்க்கிறவர் தான் நினச்சேன் உண்மையாக. ஆனால் உண்மையாகவே அந்த கேரக்டர் நம்பி கொடுத்தாங்க. நடிக்கும் போது அதை முனிஷ்காந்த் அண்ணா கூட பண்ணும்போது அண்ணா கொஞ்சம் தெரிஞ்சவரனால கொஞ்சம் கம்ஃபர்டபுளாக இருந்துச்சு. சில விஷயங்கள் டைமிங்கில் எடுக்கணும், அது எடுத்தனால தான் இந்த காமெடி ஒர்க் அவுட் ஆச்சு. சரி இதெல்லாம் பண்ணுறோம், எந்த அளவுக்கு கனெக்ட் ஆகும்னு தெரியலன்னு இருந்தேன். படமாக பார்க்கும்போது நிறைய பேர் சிரிச்சாங்க. ஸோ எனக்கு நிறைய பேர் படம் பார்த்துட்டு மச்சான் ரேப் கேரக்டர் நல்லா பண்ணியிருந்தேன் அப்படின்னு நிறைய பேர் சொல்லுவாங்க. முதல்ல காமெடினா நல்லா பண்ணியிருக்கேன்றது இந்த ஜென்ம நட்சத்திரம் மூலியமாக தான் எனக்கு சொன்னாங்க. ஸோ அதுக்கு முக்கிய காரணம் தம்மன் அண்ணனும் மணி அண்ணனும் தான். ஸோ நம்பி கொடுத்தாங்க, அதை நான் காப்பாற்றினேன். அதே மாதிரி தான் நிறைய பேர் சென்னையில் சாலிகிராமத்தில் சுற்றிட்டு இருக்காங்க வாய்ப்புக்காக. நிறைய இயக்குநர்கள் நம்பி கொடுத்தாங்கன்னா அவங்களுக்கும் ஒரு நல்ல லைஃப் கிடைக்கும். ஸோ நானும் இதே மாதிரி இடத்துல நின்று தான் வந்துட்டு இருந்தேன். என் மேலே ஒரு நம்பிக்கை வச்சு ஒரு வாய்ப்பை கொடுத்த மணி அண்ணன் அதே மாதிரி நிறைய பேர் கொடுக்கணும்னு நான் கேட்டுக்கிறேன். அப்புறம் இங்கே மேடையில் இருக்கிற எல்லாருக்கும் ரொம்ப நன்றி. ஸோ எல்லாரும் பெருசாக வருவாங்க. என்னையே இந்த மீடியா தான் நிறைய விஷயங்கள் சொல்லிட்டு இருக்கீங்க, நல்லா பண்ணிட்டு இருக்கீங்கன்னு. ஸோ கண்டினியூ பண்ணுங்க. ரொம்ப நன்றி. தேங்க்யூ. தேங்க்யூ. அடுத்ததா கேப்டன் ஆஃப் த ஷிப் இரண்டாவது படம் ஃபென்டாஸ்டிக்கா அமைஞ்சிருக்குன்னு நினைக்கும். ரொம்ப ரொம்ப சந்தோஷமா இருக்கு. நம்மளுடைய டைரக்டர் மணி வர்மன் அவர்களே பேச வைக்கிறேன். இறைவனுக்கு நன்றி. ஜென்ம நட்சத்திரம் இன்னைக்கு தேங்க்ஸ் கிவிங் மீட்டிங். எனக்கு ஆக்சுவலி நைட்டு ஒரு 10 o'clock நாசர் சார் ஃபோன் பண்ணி நாளைக்கு என்னம்மா எல்லாமே ரெடி பண்ணிட்டியா அப்படின்னு கேட்டாரு. என்ன சார் ரெடி பண்ணிட்டியாங்க? வா நாளைக்கு இது மாதிரி மீட்டிங் இருக்கு, நீ என்ன சொல்ற அப்படின்னு சொல்லி கேட்டாரு. சார் எனக்கு தெரியாது சார், இப்போ நீங்க சொல்றீங்க. இல்லை எனக்கே இப்போ சொன்னாங்க, எல்லாமே கடை நடந்துட்டு இருக்கு, அதனால நீ எல்லாமே அரேஞ்ச் பண்ணிடு அப்படின்னு சொல்லி சொன்னாங்க. சரின்னு சொல்லி எல்லாருக்குமே ஃபோன் பண்ணி சொல்லிட்டு இருந்தேன். அப்போ சுரேஷ் சந்திரா சார் இவர்கிட்ட சொன்னதாகவும் என்கிட்ட சொன்னாங்க. நான் சுரேஷ் சாருக்கு ஃபோன் பண்ணேன். என்ன சார் இப்படி சொன்னாரு? ஆமா ராகுல் சார் ஃபோன் பண்ணாரு. இல்லை எனக்கு இந்த படம் நல்லா போயிட்டு இருக்கு, நான் நினைச்சதை விட நல்லா வந்துட்டு இருக்கு, நீங்க யோசிக்கவே வேணாம், மீட்டிங் அரேஞ்ச் பண்ணிருங்க, நல்லா வரணும் அப்படிங்கிற மாதிரி அவர் சொன்னதாக எனக்கு சொன்னாரு. உண்மைதான், அது எனக்கு பெரிய சந்தோஷமான விஷயம். இந்த அளவுக்கு இந்த படம் நின்னதுக்கு காரணம் முழுக்க நீங்க தான். அதுல எந்த விதமான மாற்று கருத்தும் கிடையாது. ஏன்னா ஃபர்ஸ்ட் டே வெள்ளிக்கிழமை அன்னைக்கு ஷோ அங்க யாரும் போகல அப்படின்னா மறுநாள் நான் வீட்டுல தான் உட்காந்துருக்கணும். அதுல மாற்று கருத்து கிடையாது. 100 ஷோ இல்லை 200 ஷோ போட்டாலும் ஒரு ஷோக்கு ஆள் போகல அப்படின்னா அந்த தேட்டர்ல ஷோ இருக்காது, மறுநாள் வேஸ்ட் தான். ஆனா இன்னைக்கு 4வது நாளும் எனக்கு நாங்க தேட்டர் விசிட் போனப்பையும் சரி, இப்போ இங்க நம்ம ஆரம்பிக்கிறதுக்கு முன்னாடி கூட மதுரையில இருந்து கோகுலம் தேட்டர்ல இருந்து ஒரு நண்பர் ஃபோன் பண்ணாரு. ஆனா 70 பேர் பார்த்துட்டு இருக்கோன்னே, படம் ரொம்ப நல்லா இருக்கு, எல்லாருமே நல்லா என்ஜாய் பண்றாங்க அப்படின்னாங்க. அது எனக்கு மிகப்பெரிய சந்தோஷம். இப்படி நிறைய மேக்ஸிமம் பாத்தீங்கன்னா மல்டிபிளெக்ஸ்ல தான் நான் ரொம்ப எதிர்பார்த்தேன், பெருசா போகும் அப்படின்னு யோசிச்சேன். ஆனா சிங்கிள் ஸ்கிரீன்ஸ்ல ரொம்ப நல்லா போயிட்டு இருக்கு படம். அது எனக்கு ஆச்சரியமா இருந்தது. நாங்க போகும்போதுமே சிங்கிள் ஸ்கிரீன்ஸ் தான் நிறைய விஷயங்கள், ஹவுஸ்ஃபுல்லு, 80% ஆக்குபை அப்படின்ற மாதிரிலாம் இருந்துச்சு. முக்கியமா சொல்லணும்னா மதுரையில ரேடியன் சினிமா அந்த ஓனர் ஃபோன் பண்ணி, அந்த மேனேஜர் எனக்கு தெரியும் ஆல்ரெடி, அவர் எனக்கு ஃபோன் பண்ணி மேட்டர் சொல்லிட்டு இருந்தாரு. திடீர்னு அவர் ஃபோன் பண்ணி அவரே பேசணும்னு சொல்லி பேசினாரு. ரொம்ப நல்லா இருக்குங்க, கூட 2-3 படம் ஷோவே கேன்சலு, ஆனா உங்க படம் 140 சீட் இப்போ போயிருக்கு, டிக்கெட் போயிருக்கு அப்படின்னு சொல்லி சொன்னாரு. அதுக்கப்புறம் தான் நாங்க முடிவை எடுத்தோம், இல்ல நம்ம போய் ஸ்ட்ரைட்டா விசிட் பண்ணிடலாம் அப்படின்னு. கேபிள் சங்கர் சார் தான் அந்த ஐடியா கொடுத்தாரு. ரொம்ப நன்றி சார். அதுக்கப்புறம் போனதுக்கப்புறம் ரொம்ப சந்தோஷமா இருந்தது. ஏன்னா ஏன் சொல்றேன்னா, நீங்க எந்த அளவுக்கு சப்போர்ட் பண்றீங்களோ அதுதான் மக்கள்கிட்ட போய் சேரும், அதுல மாற்றுக்கிறது கிடையாது. நீங்க அந்த சப்போர்ட் எனக்கு ஓப்பனிங் கொடுத்ததுனால மட்டும்தான் மக்கள் கிட்ட போய் சேர்ந்துருக்கு. அவங்க பார்க்கணும்னு முதல்ல உள்ள வந்திருக்காங்க, பார்த்தது பிடிச்சிருக்கு, அவங்க எல்லாருக்கும் ரெஃபர் பண்ணியிருக்காங்க, திரும்ப ஆல் ரிப்பீட் வந்துட்டே தான் இருக்காங்க. ஸோ அதுல ரொம்ப ஹாப்பி, ரொம்ப சந்தோஷம். நேற்று இந்த நாசர் சார் சொன்னதுக்கு அப்புறம் ஒரு நண்பர் ஒருத்தர் கால் பண்ணாரு, இந்த மாதிரி நாளைக்கு மீட்டிங் கேள்விப்பட்டேன் அப்படின்னு சொல்லி. நமக்கு தெரியாதுக்கு முன்னாடி வெளியில தெரிஞ்சது, அது எப்படின்னு எனக்கு தெரியல. அவரு கேட்டுட்டு என்ன 4 நாள் அப்படியும் திடீர்னு அப்படின்னாரு.
நல்லா நடந்திருக்கு, அதனால தேங்க்ஸ் சொல்றோம், இதுல என்ன இருக்கு அப்படின்னு சொல்லி சொன்னேன். சொன்ன என்னமோ நீயா சொல்ற அப்படிங்கிற மாதிரி சொன்னாப்புல. நான் தான் தேட்டருக்கு போன எல்லா விஷயத்தையும் எடுத்து ஏவியா போட்டேன், தப்பான்னு வச்சுக்கோனா, அதனால ரொம்ப நேரம் காக்க வச்சுட்டேன் நான் உங்களை. அதுக்கு சாரி கேட்டுக்கிறேன், ரொம்ப நேரம் வெயிட் பண்ண வச்சுட்டேன் உங்களை. அதுக்காக தான் அந்த ஏவி போட்டது. இப்படி நிறைய பேருக்குள்ள ஒரு எண்ணங்களும் ஓட்டங்களும் இருக்கும், இது எதுக்கு இது எதுக்குன்னு. ஆனா ஓப்பனா ஒரு விஷயம் சொல்லணும்னா, நம்ம ஆடியோ லான்ச் வைக்கிறதுக்கு காரணமும் ஒரு ப்ரொமோஷனுக்காக தான். ஏன்னா ஒரு படம் ஆரம்பிக்குதும் வெளியில வருது, அப்ப எல்லாரும் போய் சேரணும், மக்கள்கிட்ட கொண்டு போய் சேர்க்கணும்னு முதல் வாரம் ஆரம்பிச்சோம். ஆடியோ லான்ச்ல இருந்து ப்ரொமோஷன் பண்ணோம், படத்துக்கு தேட்டருக்கு ஆளுங்க எல்லாருமே உள்ள வந்திருக்காங்க, படம் பார்த்திருக்காங்க. அடுத்த வாரமும் இது கண்டினியூ ஆகணும். அங்க போய் சேரணும்னா திரும்பவும் உங்ககிட்ட இருந்து தான் நான் ஆரம்பிக்கணும், வேற எங்கேயும் போக முடியாது இல்லையா? உங்ககிட்ட தான் வரணும், நான் நீங்க தான் கொண்டு போய் சேர்க்க முடியும். ஸோ இந்த படத்தை இப்ப எப்படி கொண்டு போய் முதல் வாரம் சேர்த்தீங்களோ அதே மாதிரி அடுத்து வர்ற வாரத்துக்கும் நீங்க தான் கொண்டு போய் மக்கள்கிட்ட சேர்க்கணும் அப்படின்னு நான் வேண்டி கேட்டுக்கிறேன். கண்டிப்பா எனக்கு அதை சப்போர்ட் பண்ணுங்க. படம் உண்மையிலேயே நல்லா இருக்கு, நல்ல ரெஸ்பான்ஸ் வந்திருக்கு. எனக்கு இந்த வாய்ப்பு கொடுத்த அமோகம் ஸ்டுடியோஸ் சுபாஷினி மேம்க்கு ரொம்ப நன்றி. அவங்கள எனக்கு இன்ட்ரடியூஸ் பண்ண விஜய் சாருக்கு என்னோட மிகப்பெரிய நன்றிகள். ஏன்னா அவர் இல்லாட்டினா அந்த ப்ராஜெக்ட் இந்த அளவுக்கு வந்திருக்காது. அதுக்கு காரணம் முழுக்க முழுக்க விஜய் சார் தான். ஏன்னா அவரோட ப்ரொபோசல் விட்டுட்டு அது ஒரு பக்கம் இருந்தாலும், என்னோட விஷயம் அதான் சொல்றேன், அது ஒரு பக்கம் இருந்தாலும் அதை தொடர்ந்து எனக்கு சப்போர்ட் பண்ணி இந்த படத்தை பெருசா கொண்டு வரணும் அப்படிங்கிறதாண்டி இன்னைக்கு வரைக்கும் இந்த செகண்ட் வரைக்கும் என் கூட இருந்து சப்போர்ட் பண்ணியிருக்காரு. ஸோ அதுக்கு மிகப்பெரிய நன்றிகள் சார். அப்புறம் என்னோட டீம் டோட்டல் காஸ்ட் அண்ட் க்ரூ எல்லாருமே, ஏன்னா இவங்க யாராவது ஒரு ஆள் சொதப்புனா கூட எனக்கு ரொம்ப வீக்கா வரும். எல்லாருமே எப்படி சொல்றது, ஊர் போல சொல்லுவாங்க, ரெட்ட மாட்டு வண்டி மாதிரி ரெண்டு ஒன்னா வண்டி போய் சேருவோம். அது மாதிரி நாங்க எல்லாரும் ஒன்னா ஒரே மாதிரி ஓடணும். இன்னைக்கு இந்த இடத்துல நின்றுருக்கோம். நிச்சயமா அடுத்து சக்சஸ் மீட்ல உங்களை சந்திப்பேன்னு நான் நம்புறேன். கண்டிப்பா அது நடக்கும். நீங்க எல்லாரும் அந்த சப்போர்ட் கொடுக்கணும். ரொம்ப நன்றி. அப்புறம் கேபிள் சார், உங்களுக்கு சிறப்பு நன்றி. ஏன்னா நிறைய விஷயங்கள் எந்த விதமான எதிர்பார்ப்பும் இல்லாமல் அவர் எனக்கு பண்ணிட்டு இருக்காரு. அது எப்படின்னா கரெக்டா இருக்கு, நல்லா வரணும்னு. இதே நான் தப்பா பண்ணியிருந்தேன்னா கண்டிப்பா அந்த சப்போர்ட் அவர் பண்ண மாட்டாரு. எனக்கு நல்லா தெரியும். ஏன்னா மூஞ்சில வச்ச மாதிரி பேசிட்டு போயிட்டே இருந்திருப்பாரு. அந்த விஷயம் அவர் பண்ணியிருக்காரு. அவருக்கு இன்னொரு பட்டம் கொடுக்கலான்னு இருக்கேன் நான். ஆமா, சினிமா ஜோதிடர்னு உங்களுக்கு போர்டு போட்டுருவோம் சார். ஏன்னா முதல் நாள் நாளைக்கு என்ன கலெக்ஷன் ஆகும், இன்னைக்கு எப்படி நீங்க சொல்றீங்கன்னு எனக்கு போறீங்கன்னு தெரியல. அது நாளைக்கு இதுதான் கலெக்ஷன் அப்படின்னு சொல்லி எப்படிதான் சொல்றீங்கன்னு எனக்கு தெரியல. ஸோ அதனால கண்டிப்பான முறையில உங்களுக்கு நான் வைக்க போறேன் பேரை. நிறைய கலெக்ஷன் ஆகும் சார், எனக்கு ஷேர் கொடுத்துருங்க. அப்புறம் எங்களுடைய எப்படி சொல்லுங்க, எனக்கும் சரி தமிழ் புரோக்கும் சரி ஒரு நல்ல ஒரு நண்பர் தான் நான் சொல்லுவேன். ஈரோடு மகேஷ். இன்னைக்கு அவர் இங்க இல்ல, யூஎஸ்ல இருக்காரு, வர முடியல. ஆக்சுவலி நாளைக்கு வச்சிடலாமான்லாம் யோசிச்சோம், எங்களுக்கு அதுக்கான டைமிங் கிடைக்கல. சரி இன்னைக்கே வச்சிடும். அவர்கிட்ட பேசினப்ப ஐயோ நான் என் உயிர் இங்கதான் இருக்கும், நான் உடம்பு மட்டும்தான் அங்க இருக்கும், நீங்க தாராளமா நடத்துங்க அப்படின்னாப்புல. அவருக்கு மிகப்பெரிய நன்றி சொல்றேன். ஏன்னா அவரோட கால் ஷீட்டு, அவருடைய விஷயங்கள், ப்ரோக்ராம் எல்லாமே எனக்கு தெரியும். நிறைய நான் பார்த்துட்டு இருக்கேன். அவரை ஒரு நிமிஷம் வீட்டுல இருக்கிறது கூட அவருக்கு நேரம் இருக்காது, ஓடிக்கிட்டே இருப்பாரு. இங்க இருந்தா இறங்கினா அங்க இருந்தா இறங்க, எங்க எப்ப ஃபோன் பண்ணாலும் ஏதோ ஒரு ஊர்ல இருப்பேன் பாரு, இல்லைன்னா ஏதாவது நாட்டுல இருப்பேன் பாரு. அதெல்லாம் தாண்டி இந்த படத்தோட ப்ரமோஷன் ஸ்டார்ட் பண்ண உடனே டோட்டலா ஒரு 10 நாள் அவர் எந்த ப்ரோக்ராமுமே வச்சுக்கல, எதுவுமே இல்லை. எல்லா ப்ரோக்ராமும் ஸ்டாப் பண்ணிட்டு அப்படியே டோட்டலா இறங்கி எங்களுக்காண்டி எங்க போனாலும் கூட இந்த படத்தை ப்ரமோட் பண்ணி. ஏன்னா இன்னைக்கு சின்ன படம் பெரிய படங்கிறத தாண்டி ஆடியன்ஸ் ஏத்துக்கிட்டாதான் அது பெரிய படம். அது எவ்வளவு பட்ஜெட்ல பண்றோங்கிறதுலாம் இங்க முக்கியமே கிடையாது. படம் நல்லா இருக்கா அது மட்டும்தான். அது நல்லா இருக்குன்னு கொண்டு போய் சேர்க்கறதுக்கு ஒரு ஆள் வேணும், நமக்கு அதுக்கு சப்போர்ட்டுக்கு ஒரு ஆள் வேணும். அது எல்லாமே ஈரோடு மகேஷ் சார் எனக்கு கூட இருந்து பண்ணி கொடுத்தாரு. அவர் இல்ல, அவருக்கும் மிகப்பெரிய நன்றிகள். அப்புறம் பிளஸ் பீப்புள், நீங்க எல்லாருமே இருக்கீங்க, தொலைக்காட்சி நண்பர்கள், வலைதள நண்பர்கள், எல்லாருக்கும் நன்றி. திரும்பவும் மீண்டும் சொல்லிக்கிறேன், இந்த படத்தை மேற்கொண்டு கொண்டு போய் நீங்க மக்கள்கிட்ட இன்னும் சேர்க்கணும்னு கேட்டுக்கிறேன். ரொம்ப நன்றி. தேங்க்யூ. தேங்க்யூ சார். அடுத்ததா லாஸ்டா நம்ம படத்தோட ஹீரோ தமன் அக்ஷன் அவர்களை பேச அழைக்கிறேன். எப்பவுமே அவரோட டெடிகேஷன், சின்சியாரிட்டி ஒரு படத்துக்கு எப்படி இருக்கு அப்படின்னு சொல்லி அவரை சுத்தி இருக்கிற எல்லாருமே ஷேர் பண்ணும்போது அதுக்காகவே ஒரு படமும் வெற்றி அடையணும்னு என்னுடைய வாழ்த்தையும் தெரிவிச்சுக்கிறேன். ப்ளீஸ். அனைவருக்கும் வணக்கம். நான் பல படங்கள் பண்ணியிருக்கேன். ஆனா முதல் தடவை ஒரு தேங்க்ஸ் கிவிங் மீட் படம் முடிஞ்சதுக்கு அப்புறம் நடந்தது இந்த படம் தான். அதுக்கு முக்கியமான காரணம் என்னன்னா அமோகம் பிக்சர்ஸ்.
ஸோ விஜயன் சாரும் நானும் பல வருட நண்பர்கள். இப்போ ஒரு ப்ராஜெக்ட் பிளான் பண்ணி பண்ணணும்னு நினைக்கிறப்போ ஒரு நொடிக்கு அப்புறம் பேய் படம் பண்ணால் கரெக்டாக இருக்கும்னு சொன்னேன். ஸோ அதுதான் டிஸ்கஸ் பண்ணோம். ஸோ கடைசியில் பேய் தான் கை கொடுத்துருக்கு. இந்த படம் வந்து நாங்கள் டிஸ்கஸ் பண்ணுறப்போ ஒரு நொடி ஓகே ஒரு ஸ்மால் ஸ்கேல்ல பண்ணி நம்ம அந்த பட்ஜெட்டுக்கு அது வந்து ஹிட் போட்ட காசு வந்துடுச்சு. ஸோ இந்த படம் என்ன மேஜிக் பண்ணியிருக்குன்னா அந்த 4 நாள்ல எங்களுக்கு ஒரு நொடியோட மொத்த கலெக்ஷனும் 2 நாள்ல இந்த படம் கொடுத்துருக்கு. ஸோ இது வந்து எங்களை பொறுத்த வரைக்கும் பெரிய வெற்றி. ஏன்னா இது ராகுல் ஃபர்ஸ்டே வந்து எங்களுக்கு டெஸ்ட் எழுதுன மாதிரி இருந்தது. இது வரைக்கும் இந்த மாதிரி ஒரு ப்ரெஷரோ ஏதோ வந்து படம் ரிலீஸ்க்கு முன்னாடி எங்களுக்கு இல்லை. ஃபர்ஸ்ட் டைம் எனக்கு வந்து ஆஸ் அன் ஆக்டரா எனக்கு ஓகே ஓரளவு பெரிய பட்ஜெட் ஆயிடுச்சு, எப்படி இதாகும்னு யோசிச்சுட்டு இருந்தோம். ஸோ எங்க டீம்கே இருந்தது சொல்ல போனா 2 weeks 3 weeks நாங்க யாருமே தூங்கல. அதுக்கப்புறம் ஃபர்ஸ்ட் டே முடிஞ்சதுக்கு அப்புறம் கலெக்ஷன் ரிப்போர்ட் சொன்னதுக்கு அப்புறம் தான் ஓகே மக்கள்கிட்ட ரீச் ஆகுது. தென் சாட்டர்டே சண்டே அப்புறம் நேத்து அதே மாதிரி மண்டே உங்களுக்கு தெரியும் கொஞ்சம் ட்ராப் ஆகும். அதெல்லாம் சஸ்டெயின் ஆனது ரொம்ப சந்தோஷம். ஸோ இது எல்லாத்துக்கும் மெயின் ரீசன் வந்து இந்த படத்தோட வந்து வெளியில தெரிய வச்சது நீங்க எல்லாருமே தான். அண்ட் தேங்க்ஸ் ஃபார் இட். என்ன போன படத்துக்கும் நல்லா சப்போர்ட் பண்ணீங்க, இந்த படத்துக்கும் ரொம்ப சப்போர்ட் பண்ணீங்க. அதே மாதிரி இந்த அமோகம் பிக்சர்ஸ்ல வந்து எக்ஸ்ட்ரீம்லி குட் மார்க்கெட்டிங். இது நான் ஒர்க் பண்ணதுல தி பெஸ்ட் ப்ரொடக்ஷன் ஹவுஸ்னா அமோகம் பிக்சர்ஸ். ஸோ அதுக்கு வந்து தேங்க்ஸ் ஃபார் தி சுபாஷினி மேம், விஜயன் சார். ஏன்னா ஒரு டீமை வந்து முழுசா நம்புறதுன்னு ஒண்ணு இருக்குல்ல. இந்த படம் முடிஞ்சதுக்கு அப்புறம் நிறைய பேர் மார்க்கெட்டிங்க்கு செலவு பண்ண மாட்டாங்க. இன்னொன்னு தெரியாது, இப்போ வரைக்கும் படத்தை வந்து கம்ப்ளீட்லி சப்போர்ட் பண்றது வந்து இந்த படத்தை கம்ப்ளீட்டா சப்போர்ட் பண்றது வந்து இந்த ப்ரொடக்ஷன் ஹவுஸ் தான். ஏன்னா மார்க்கெட்டிங் படத்துல கிட்டத்தட்ட 50%. அதுவும் ஒரு படம் எடுத்துட்டோம், ஒரு பெரிய ஆர்டிஸ்ட் மூவி இருக்கு அப்படின்னா ஏன்னா ஆர்டிஸ்ட் வச்சுதான் பிகர் பட்ஜெட் ஸ்மாலர் பட்ஜெட் பெரிய படமா சின்ன படமான்னு தெரியும். இதுல வந்து கேரி பண்றதுக்கோ மக்களுக்கு கொண்டு போய் சேர்க்கறதுக்கோ ஒரு பெரிய டூல் கிடையாது, பிளாட்ஃபார்ம் இல்லை. இதை கம்ப்ளீட்டா அவங்க கையில எடுத்துட்டு இந்த படத்தை போய் இப்ப சிங்கிள் ஸ்கிரீன்ஸ்ல வந்து படம் ஓடுதுன்னு கேபிள் சொன்னார்ல, நாங்க நிஜமா எதிர்பார்க்கல. ஏன்னா ரொம்ப கஷ்டமான இடம் வந்து சிங்கிள் ஸ்கிரீன்ஸ்ல ஒரு படத்தை ஹோல்ட் பண்றதுதான். ஷோஸ் கேன்சல் ஆகாம ஓடுறது எவ்வளவு பெரிய கஷ்டம்னு உங்களுக்கு தெரியும். நான் பார்த்திருக்கேன். ஃபர்ஸ்ட் டே வந்து வரும் இந்த ஷோஸ் எல்லாம் கேன்சல் ஆயிடுச்சு இந்த மாதிரி வந்துச்சுன்னு டிப்ரெசிங்கா இருக்கும். அதுக்கப்புறம் கேட்டா சொல்லுவாங்க இல்லைங்க ஆர்டிஸ்ட் யாரும் இல்லைங்க அதனால தாங்க ஓடல அப்படின்னு. ஸோ இது வந்து நடந்தது ஒரு மேஜிக்கா இருக்கலாம். இன்னொன்னு ரோமியோ பிக்சர்ஸ் ராகுல் ப்ரோ எங்க மேல வச்ச ட்ரஸ்ட் கூட இருக்கலாம். ஏன்னா அவர் ஃபர்ஸ்ட் டைம் வந்து 150 தான் எங்களுக்கு சொல்லியிருந்தாரு. அதுக்கப்புறம் என்கொயரிஸ் வருதுன்னு சொல்லி இன்க்ரீஸ் ஆச்சு. தென் சாட்டர்டே நைட்ல இருந்து தேட்டர்ஸ் இன்க்ரீஸ் ஆகிட்டே இருந்தது. அந்த தேட்டர்ஸ் இன்னைக்கு வரைக்கும் சஸ்டெயின் பண்ணியிருக்கோம். இப்போ நெக்ஸ்ட் வீக்கும் வந்து ஒரு கன்சிடபிள் அமௌண்ட் ஆஃப் தேட்டர்ஸ் சஸ்டெயின் பண்றோம்னா தேங்க்ஸ் ஃபார் தி ஆடியன்ஸ்க்கு இந்த நிஜமான பேய் தான் காப்பாத்திடுச்சோன்னு தோணுது எனக்கு. இல்லைன்னா மாமா சொன்ன மாதிரி நடந்துடுச்சான்னு தெரியல. ஸோ வாட் எவர் ரொம்ப தேங்க்ஸ். அண்ட் இந்த டீம் டைரக்டரா இருக்கட்டும் கேஜி அண்ட் த கம்ப்ளீட் கேஸ்ட் அண்ட் க்ரோ எங்களோட நேர்மையான உழைப்புக்கு கிடைச்ச ஒரு பிகினிங் தான் இந்த படம் தோணுது. அண்ட் வி ஆர் வெரி ஹாப்பி வித் அந்த தியேட்ரிக்கல் ரெஸ்பான்ஸ். இப்போ சொன்ன மாதிரி மல்டிபிளெக்ஸஸ்ல தான் வந்து மேஜர் ரெவென்யூ ஜென்ரேட்டிங். அங்கே போய் பார்த்தோம், வீக்கெண்ட்ஸ் எல்லாம் வந்து ரொம்ப நல்லா போச்சு. நாங்கள் எதிர்பார்க்கறது மணி சொன்ன மாதிரி சிங்கிள் ஸ்கிரீன்ஸ்ல இப்படி ஓடுதுன்னு தென் நாங்க நினைச்சோம் சரி நம்ம போய் பார்க்கலாம். திருப்பூர் போனோம், கோயம்புத்தூர் போனோம், சேலம் போனோம். சேலம்ல வந்து அவர் சொன்ன மாதிரி ஒரு பிரகாஷ் ஒரு சின்ன சிங்கிள் ஸ்கிரீன் தியேட்டர் அவ்வளோ ஒரு 700 கெப்பாசிட்டி இருக்கும்னு நினைக்கிறேன். அதுல வந்து ஒரு கிட்டத்தட்ட ஒரு 300 பீப்புள் கிட்ட பார்த்தாங்க படத்தை. அண்ட் செகண்ட் டே ஏன்னா வேர்ட் ஆஃப் மவுத் வந்து கொஞ்சம் கொஞ்சமா போய் ஒரு 3rd டே 4th டே வரும்ன்றப்ப வந்த ரிலீஸ்ல ஒரு நல்ல ஒரு ஹோல்ட் பண்ண முடிஞ்சதுன்னா தேங்க்ஸ் ஃபார் ஆல் த சப்போர்ட். ரொம்ப சந்தோஷமா இருக்கு. ஸோ இந்த கண்டினியூஸ் ரன்ஸ் இருக்கும். அண்ட் படம் ரிலீஸ் ஆகி இந்த மற்ற பிசினஸ் மெஜாரிட்டி ரெவன்யூஸ் உங்களுக்கு தெரியப்படி வரும்னு அது எல்லாமே வந்து கைகூடி வந்திருக்கு. ஸோ தேங்க்ஸ் ஃபார் இட். இதே டீம் அடுத்த படம் சேர்ந்து பண்ணிட்டு இருக்கோம். அதுக்கும் இதே மாதிரி சப்போர்ட் கொடுங்க. அதுல வந்து என்னோட கதை திரைக்கதையில பண்றோம். அண்ட் இப்ப ஆக்டரா வந்து நான் ஒவ்வொரு படமும் லேர்னிங் தானே.
புதுசாக கற்றுருக்கோம். இந்த படம் வந்து நிறைய இன்புட்ஸ் எங்களுக்கே கொடுத்துருக்கு. ஸோ நாங்களே டிஸ்கஸ் பண்ணோம் படம் பண்ணுறப்போ, ஓகே இந்த பர்டிகுலர் இடத்த நம்ம மிஸ் பண்ணிட்டோம், ப்ராப்ளி இந்த பர்டிகுலர் ஆடியன்ஸையும் நம்ம வந்து இன்கார்பரேட் பண்ணி பண்ணணும் அப்படின்றது. ஸோ அது எல்லாத்தையும் இன்னும் பெட்டர் ஃபிலிம் ஆகும் சரி, நான் ஆஸ் அ பெட்டர் ஆக்ட் ஆகும் சரி, நான் அடுத்த படத்தில் கொண்டு வரேன். அண்ட் நிறைய பேருக்கு தேங்க் பண்ண வேண்டியிருக்கு, முக்கியமாக ஈரோடு மகேஷ் சொன்ன மாதிரி. நாங்கள் முதல்ல எங்களுக்கு வந்து ஒரு நல்ல சுபிக்ஷமா ஆரம்பிச்சது எதுன்னு பார்த்தீங்கன்னா, நாங்கள் வந்து மாற்றுத்திறனாளிகளுக்கு வந்து ஃபர்ஸ்ட் ஷோ போட்டோம். நம்ம வேற யாருக்குமே போடல, அவங்களுக்கு தான் போட்டு அவங்களோட பிளெஸிங் தான் இந்த படத்துக்கு ஒரு மேஜிக் பண்ணியிருக்குன்னு எங்களுக்கு தோணுது. அதுக்கப்புறம் கண்டினியூஸாக காலேஜ் ஸ்டூடெண்ட்ஸ்க்கு, ஒரு சிங்கிள் மதர்ஸ்க்கு, அவங்க எல்லாருக்கும் போட்டோம். phenomenal ரெஸ்பான்ஸ். அதுக்கு முக்கியமா இதை கொண்டு போய் சேர்த்தது வந்து நம்ம டிஜிட்டல் டீம், டேபா இருக்கட்டும், PH ஆன்லைனா இருக்கட்டும், இன்னைக்கு வரைக்கும் phenomenal support. தேங்க்ஸ் ஷேகன் டீம், கிஷாரன் டீம். லைக் உறுதுணையா அடுத்த ஒரு 2-3 வீக்ஸ். ஏன்னா இப்போ ஒரு ப்ராஜெக்ட் எடுத்துட்டோம்னா ஜஸ்ட் நம்ம வந்து நல்ல படமா வருது, நல்ல கான்டென்ட்டா இருக்குன்றதை மட்டும் தாண்டி இதை மக்களுக்கும் நம்ம படத்துக்கும் வந்து எவ்வளவு கனெக்டடா கொண்டு போறது வந்து மார்க்கெட்டிங் தான். அண்ட் மார்க்கெட்டிங் கான்டென்ட் நல்லா இருக்கிறப்ப நம்ம ஒரு பரவலா அந்த படம் வந்து பேசப்படுது. இன்னைக்கு வரைக்கும் எனக்கு சப்போர்ட் பண்ணதுக்கு ரொம்ப தேங்க்ஸ் அண்ட் தேங்க்யூ எவ்ரி ஒன். அண்ட் முக்கியமா வேற யாராச்சும் மிஸ் பண்ணியிருந்தா, அண்ட் கேஸ்டிங் க்ரூ, எவ்ரிபடி, ஆக்டர்ஸா இருக்கட்டும், டெக்னீஷியன்ஸா இருக்கட்டும், இவங்க எல்லாருமே நான் மோஸ்ட்லி அடுத்த படத்துலையும் ரீடைன் பண்ணி சேம் டீம் தான் பண்ணுது, டெக்னிக்கல் டீம். ஆக்டர்ஸும் வந்து சில பேரை மட்டும் ரீடைன் பண்ணி பண்றோம். அதை பத்தி அப்டேட்ஸ் அதெல்லாம் வரும். ஒரு சக்சஸ்ஃபுல் டீம், இன்னும் ஒரு லாங் வே டு கோ ஹெட். நாங்கள் நல்லபடியா அடுத்ததுலையும் சந்திக்கிறோம். தேங்க்யூ ஸோ மச். சாரி, நான் எல்லாமே பேசினேன். ராகுல் சாருக்கு நன்றி சொல்ல மறந்துட்டேன். ஆக்சுவலி அவரை பத்தி பேசினேன், தேங்க்ஸ் சொல்ல மறந்துட்டேன். உண்மையிலேயும் அவர் படம் பார்த்த உடனே பிடிச்சிருக்குன்னு சொல்லி ஒத்துக்கிட்டதே எனக்கு மிகப்பெரிய சந்தோஷமா இருந்தது. ஆனா எடுத்தோன்னே 150 ஸ்கிரீன் சொன்னது அதோட எனக்கு பெரிய சந்தோஷமா இருந்தது. ஆனா இன்க்ரீஸ் ஆக ஆக அவர் யோசிக்காம இல்லப்பா இது போதும் அப்படின்னு நினைச்சு அவர் சொல்லியிருந்தாருன்னா அது அவ்வளவுதான். ஆனா இல்ல, இது இந்த படம் ஏதோ ஒரு விஷயம் பண்ணணும், தைரியமா நீங்க பண்ணுங்கன்னு ப்ரொடியூசருக்கு ஒரு பெரிய கான்பிடென்ட் கொடுத்தாரு அவர். சோ அதுக்கு நான் மிகப்பெரிய நன்றி சொல்லணும். ஏன்னா ஒரு அப்கமிங் டைரக்டர் ஒரு க்ரூ வச்சுக்கிட்டு ஒரு படம் சரி பெருசா என்ன பண்ண போகுது அப்படிங்களா யோசிக்காம ஒரு கான்பிடென்ட் கொடுத்தாரு இல்லையா, அதுக்கு மிகப்பெரிய நன்றி. அப்புறம் டிஜிட்டல் டீம், ஷேக் டேப், அப்புறம் PH, நம்ம கிஷார், அவங்க டீம்லாம் சான்ஸே கிடையாது, எனக்கு பெரிய சப்போர்ட். ஸோ உங்க டீம் எல்லாருக்குமே என்னோட நன்றிகள். தேங்க்யூ, தேங்க்யூ ஆல். தேங்க்யூ ஸோ மச். ஹோல் டீமுக்கு ஒன்ஸ் அகைன் மனமார்ந்த வாழ்த்துக்கள். ஹேட்ரிக் அடிக்கிறதுக்கு ஒரு அட்வான்ஸ் விஷஸ். இந்த ஒரு ஈவெண்ட் முடியறதுக்கு முன்னாடி ஒரு சின்ன ஒரு செலிப்ரேஷனும் இங்க உங்க முன்னாடி நடக்கணும்னு ஆசைப்படுறோம். ஸோ நேத்து பிறந்தநாள் கொண்டாடிய நம்மளுடைய மூத்த பத்திரிகையாளர் கலை மாமணி திரு தேவி மணி சார், அவர் நம்ம கூட இன்னைக்கு இருக்கிறாரு. ஸோ இன்னைக்கு நம்ம முன்னாடி நம்ம கூட சேர்ந்து அவருடைய பிறந்தநாளை வந்து நம்ம கொண்டாடணும்னு ஆசைப்படுறதுனால இன்னைக்கு சார் இங்க வந்து இணைஞ்சிருக்காரு. ஸோ அவருடைய பர்த்டே செலிப்ரேஷன் இப்போ உங்க முன்னாடி. தேங்க்யூ ஜென்ம நட்சத்திரம் டீம் அண்ட் மணி சார், இனிய பிறந்தநாள் வாழ்த்துக்கள் எங்க சார்பாக. தேங்க்யூ சார், தேங்க்யூ.
அண்ட் ஒரு போட்டோ ஆப்பர்ச்சுனிட்டி ஒன்று கிரியேட் பண்ணிடலாம் டீமுக்கான ஒரு போட்டோ ஆப்பர்ச்சுனிட்டி. நீங்க வந்து ஆரம்பத்துல இருந்து கடைசி வரைக்கும் சப்போர்ட் பண்ண பிரஸ் மீடியா நண்பர்கள் எல்லாருக்கும் ரொம்ப 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 நன்றி. தேங்க்யூ so much.